இந்த நாளின் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தின் பி பகுதியை நான் வாசிக்கிறேன். சந்தோஷம் மனுபுத்திரனை விட்டு ஒழிந்து போயிட்டு. பிரியமானவர்களே, சந்தோஷம் மனுபுத்திரனை விட்டு ஒழிந்து போயிட்டு. யோவேல் என்ற வார்த்தைக்கு பொருள் கர்த்தர் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகின்றது, தேவ கரத்தின் வெளிப்பாடு என்று. யூதாவின் யோவாஸ் மன்னரின் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எதற்காக இவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்றால், தேசம் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து கொண்டிருக்கின்றது. தேசம் யுத்தத்தினால் அழிந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தை பார்க்கின்ற போது இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தை பார்க்கின்ற போது ரஷ்யாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் தயாராகி கொண்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தை பார்க்கின்ற போது பிரியமானவர்களே, இஸ்ரவேலுக்கும் இன்னும் பாலஸ்தீனத்திற்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏராளமான யுத்த செய்தி, தேசங்கள் அழிக்கப்படுவதும் தேசங்கள் தொண்டாக்கப்படுவதும் தேசங்கள் பஞ்சத்தால் உடைத்தெறியப்படுவதையும் பார்க்க முடிகிறது. அன்றைக்கு இது போன்ற ஒரு காலகட்டத்தில் தீரு, சீதோன், பிலிஸ்தியா ஆகிய நாடுகளால் வந்த பாதிப்பை சுட்டிக்காட்டி மனம் திரும்புங்கள் என்று ஜனங்களுக்கு அழைப்பு கொடுத்தார். ஒரு உன்னதமான அழைப்பை அன்றைக்கு யோவேல் தீர்க்கதரிசி கொடுத்திருக்கின்றார். ஓசியா என்று வேத புத்தகத்திலே ஒரு நூல் இருக்கிறது. இது தேவனுடைய இதயத்தை வெளிப்படுத்துகின்றது. யோவேல் நூல் தேவனுடைய கரத்தை வெளிப்படுத்துகின்றது. தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கின்ற போது, தேசங்கள் பிரச்சனைக்குள் இருக்கின்ற போது, தேசங்கள் போராட்டத்திற்குள் இருக்கின்ற போது, தேசங்கள் பஞ்சத்திற்குள் இருக்கின்ற போது, தெய்வத்தின் கரம் உறுதியாய் அந்த தேசத்திலே வெளிப்படுகின்ற போது ஆண்டவராக தெய்வம் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, காரல் மார்க்ஸ் இப்படி சொன்னார், உலக வரலாற்றை இயக்குவது பொருளாதாரம் என்று. தாமஸ் ஜெபர்சன் இப்படி சொன்னார், உலக வரலாற்றை இயக்குவது அரசியல் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உலக வரலாற்றை இயக்குவது தேவன் என்று. இந்த பஞ்ச காலகட்டத்தில், இந்த யுத்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் அற்றிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஆண்டவராக தெய்வம் நமது கிராமத்துக்கு நேராக, நமது தேசத்திற்கு நேராக, நமது குடும்பங்களுக்கு நேராக, நமது மாநிலத்திற்கு நேராக, நமது மாவட்டத்திற்கு நேராக வெளிப்பட்டு தேசத்தில் இருக்கின்ற பஞ்சத்தை, தேசத்தில் இருக்கின்ற அழிவை, தேசத்தில் இருக்கின்ற நாச மோசத்தை நிச்சயமாக. பிரியமானவர்களே, மனுபுத்திரனுக்கு சந்தோஷம் இல்லை, குடும்பத்திற்கு சந்தோஷம் இல்லை, தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷம். இன்றைக்கு என் மூலமாக ஆண்டவராக தெய்வம் பேசிக் கொண்டிருக்கின்றார். பலவிதமான துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு தேவ பிள்ளையை, 2024 ஆண்டு பல துக்கத்தால் கழிந்த குடும்பங்கள் 2025 ஆண்டிலே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். பிரியமானவர்களே, மகிழ்ச்சி என்பது வேறு, சமாதானம் என்பது வேறு, சந்தோஷம் என்பது வேறு. இந்த நாளினுடைய பிரசங்கத்தின் தலைப்பு சந்தோஷம் தரும் தெய்வம். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு தலைப்பை ஆண்டவராக தெய்வம் சுட்டி காண்பித்தார். என்ன தலைப்பு தெரியுமா? இந்த கூட்டத்திற்கு ஒரு தலைப்பை பொறிக்க வேண்டும். அது சந்தோஷ பெருவிழா. இந்த மைதானத்திலே கடந்து வருகின்ற, இந்த பிராந்தியத்திலே வாழுகின்ற ஏராளமான பிள்ளைகள் துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இவர்கள் அனைவரும்
சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். துக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, கலக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, பிரச்சனைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, போராட்டத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை ஆண்டவராகிய தெய்வம் எங்களை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஏராளமான குடித்து வரைத்து வாழுகின்ற பிள்ளைகளை சந்திக்கிறேன். ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளுக்கு முன்பாக சென்று ஒரு கிராமிய பாடல், ஒரு பிரசங்கம், ஒரு ஜெபம் என்று சொல்லி ஏறெடுக்கிறேன். குடித்து வரைத்து வாழுகின்ற ஏராளமான பிள்ளைகள் எங்கள் ஊழியத்தின் சார்பாக சந்திக்கப்படுகிறார்கள். மதுபானத்திற்கு அடிமையாக்கப்பட்ட பிள்ளைகள் ஏராளமானவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். என்னோடு இணைந்திருக்கின்ற ஏராளமான வாலிப பிள்ளைகள், ஏராளமான குடும்ப தலைவர்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக்கப்பட்டவர்கள். இந்த கூட்டத்தில் கூட ஏராளமான பிள்ளைகள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ரோட்டு ஓரத்தில் இருந்து இந்த சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். போதை பொருட்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி அடிமையாக்கப்படுவதனால் பிரியமானவர்களே, குடும்பத்தின் சந்தோஷம் அப்படியே எடுபட்டு விடுகின்றது. இப்படி அடிமைப்படுத்தப்படுவதனால் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷம் எடுபட்டு விடுகின்றது. சந்தோஷத்திற்காக மனிதன் அலைந்து கொண்டிருக்கிறார், சமாதானத்திற்காக மனிதன் அலைந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அனைத்து நஷ்டமாகி போன ஒரு காலகட்டத்தில் இந்த யூத ஜனத்திற்கு ஆண்டவராகிய தெய்வம் சந்தோஷத்தை கொடுப்பதற்கு இறங்கி வர ஆரம்பித்தார். இந்த யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவராகிய தெய்வம் பேச ஆரம்பித்தார். அதே ஆண்டவர் கிராமத்தில் பஞ்சத்தால் வாடிக்கொண்டிருக்கின்ற, தரித்திரத்தால் வாடிக்கொண்டிருக்கின்ற, பிரச்சனைக்குள் சிக்கி இருக்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்கு, உங்கள் குடும்ப வாழ்வை ஆசீர்வதிப்பதற்கு, மகிழ்ச்சியான வாழ்வாய், சந்தோஷமான வாழ்வாய் மாற்றி அமைப்பதற்கு இந்த மைதானத்திலே இயேசு வந்திருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு உண்டு, உங்கள் போராட்டத்திற்கு முடிவு உண்டு, உங்கள் குழப்பத்திற்கு முடிவு உண்டு, உங்கள் தரித்திரத்திற்கு முடிவு உண்டு என்று ஆண்டவராக தெய்வம் வாக்கு பண்ணுகிறார். எனக்கு ஆண்டவராக தெய்வம் தந்திருக்கின்ற போதை பொருட்களுக்கு அடிமையாக்கப்பட்ட பிள்ளைகள் மனம் வாஞ்சிக்கிறேன். ஒன்று, ரட்சிப்பினால் சந்தோஷம். சங்கீதம் 51 அதனுடைய 12ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது, உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பிரியமானவர்களே, தாவீது பத்சேபாளிடத்திலே பாவம் செய்தான். இப்படி பாவம் செய்த போது ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போனான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்திய போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப வேண்டும் என்று தேவ சமூகத்திலே மன்றாட ஆரம்பித்தான். இந்த மைதானத்திலே வந்திருக்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, ஒரு நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு உணவு ஆயத்தமாக இருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? பாவத்திலும் சாபத்திலும் வாழுகின்ற ஏராளமான பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். அன்றைக்கு நாத்தான் தாவீதை பார்த்து உணர்த்திய போது தன்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக திறப்பிலே நிற்க ஆரம்பித்தார். போல இந்த சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, பாவம் செய்து இந்த மைதானத்திலே கடந்து வந்திருக்கலாம், பாவம் செய்து ரோட்டோரத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். பாவத்திற்கு பரிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தால் நீங்கள் கழுகப்பட வேண்டும் என்று வேதம் கற்றுத் தருகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இந்த சந்தோஷ பெருவிழா மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வரும்போது சகைவு என்கிற ஒரு உன்னதமான மனிதனை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். அந்த மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று வகை தேடினான். எதற்காக வகை தேடினான்? என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையை, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டான். அதே போல இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சித்து வந்திருக்கின்ற, விரும்பி வந்திருக்கின்ற உங்களை இயேசு கவனிக்கிறார். இந்த சகைவு ஏன் இப்படி இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சை கொண்டார் தெரியுமா? மத்தேயு என்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீடன் சந்திக்கப்பட்டார். பிரியமானவர்களே, மனம் திரும்பினவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொன்னார். சகைவு இறங்கி வருகிறார், வீட்டிற்கு அழைத்து செல்லுகிறார். பிரியமானவர்களே, வீட்டில்
வீட்டுக்கு சென்ற மாத்திரத்தில் சகையு இப்படி உச்சரித்து சொன்னார், ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்திலாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன் என்று சொன்னார். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற அநேகருக்கு ரட்சிப்பை ஆண்டவராக தெய்வம் தருகிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், இவனும் இவளும் ஆபிரகாமுக்கு குமாரன், ஆபிரகாமுக்கு குமாரத்தி என்று ஆண்டவராக தெய்வம் இப்பொழுது வாக்கு பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் பரலோக ராஜ்யத்திலே உண்டு. நீங்கள் யாராக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், படித்திருக்கலாம், பட்டம் பெற்றிருக்கலாம், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவராகிய தெய்வம் சொல்லுகிறார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் என்று வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்மொழிந்தார். என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, எப்படி சந்தோஷம் வந்தது? ரட்சிப்பின் முகாந்தரமாக சந்தோஷம் கடந்து வர ஆரம்பித்தது. அது மட்டுமல்ல, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள், ஒருவன் மூத்தவன், ஒருவன் இளையவன். அவன் தூர தேசம் போனார். எதற்காக? தன்னுடைய ஆஸ்தியை வாங்கி கொண்டு தூர தேசம் சென்றான். பிரியமானவர்களே, பணத்தை அழித்து போட்டான். பணத்தை அழித்தது மட்டுமல்ல, தவறாய் வாழ ஆரம்பித்தான். இறுதியிலே அனைத்தும் செலவழிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, பன்றி மேய்க்கின்ற குடியானவரோடு ஒட்டிக் கொள்ளுகிறார். பன்றிக்கு வைக்கின்ற தவிட்டை தின்பதற்கு விருப்பம் கொண்டவனாக காணப்பட்டார். ஆனால் ஒன்றை புரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, அவனுடைய தகப்பன் வீட்டிலே பூர்த்தியான சாப்பாடு வேலைக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆனால் நான் பன்றிக்கு வைக்கின்ற தவிட்டை தின்பதற்கு ஆசைப்படுகிறேன் என்று மிகுந்த வேதனைப்பட்டான். அந்த சூழலில் அவனுடைய புத்தி தெளிய ஆரம்பித்தது. தகப்பன் வீட்டுக்கு வந்தார். தகப்பனை பார்த்து இப்படி சொன்னார், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். என்னை உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாக சேர்த்துக் கொள்ளும் என்று அப்படி தகப்பனை பார்த்து சொன்ன போது அந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டார். அதே போல மனம் போல வாழ்ந்திருக்கிற, மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற, மனம் போல நடந்து கொண்டிருக்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, குடும்ப பொறுப்பற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரா, குடும்ப பொறுப்பற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி, குடும்ப பொறுப்பற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தங்கச்சி, இன்றைக்கு ஆண்டவராக தெய்வத்தை தகப்பனாய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாக நிற்கும் போது ஆண்டவராக தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவார். அந்த வீட்டில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. இளைய குமாரன் திரும்பி வந்த போது மிகுந்த சந்தோஷம் உண்டானது போல இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற அநேகர் ரட்சிக்கப்படும் போது, மனம் திரும்பும் போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று ஆண்டவராக தெய்வம் சொல்லுகிறார். இந்த பட்டணத்திலே, இந்த கிராமத்திலே அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் போது பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். ஆகையினாலே இந்த கூட்டத்திலே வந்து தெய்வத்தை ஆராதிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ரட்சிப்பின் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு சந்தோஷம், ரட்சிப்பின் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு சந்தோஷம், ரட்சிப்பின் மூலமாக உங்கள் கிராமத்துக்கு சந்தோஷம். இரண்டாவதாக அற்புதத்தினால் சந்தோஷம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, சவுல் தேவ பிள்ளைகளை துன்புறுத்தி கொண்டு வந்தான். சவுல் சபையை பாழாக்கி கொண்டு வந்தான். இந்த சவுலினுடைய பயமுறுத்துதலுக்கு பயந்து அநேக தேவ பிள்ளைகள் அப்படியே சிதறி போனார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து ஆண்டவராக தெய்வத்தை உயர்த்த ஆரம்பித்தார்கள். இப்படி உயர்த்திய ஒரு மனிதன் தான் பிலிப்பு. இந்த பிலிப்பு சமாரியா பட்டணத்திற்குள்ளே கடந்து சென்ற போது, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த போது, அன்பு தேவ பிள்ளையே, பிசாசுகள் அலறி ஓட ஆரம்பித்தது, வியாதிகள் குணமாக்கப்பட்டது. அதே போல இந்த மைதானத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு நேராக அன்றைக்கு சமாரியா பட்டணத்திலே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை பிரசங்கிக்கப்பட்ட போது அற்புதங்கள் நடந்தது போல இன்றைக்கு இந்த மைதானத்திலே அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அற்புதங்கள் நடக்கும். அநேக வியாதிகள் மறையும், அநேக கட்டுகள் உடையும், அநேக புற்றுநோய் கட்டி
கட்டிகள் உடைத்தறியப்படும். அநேக இதய நோய் மாறும். அநேக பிரியமானவர்களே சிறுநீரக கோளாறு மாறும். அநேகருடைய ரத்தத்தில் இருக்கின்ற போராட்டங்கள் மாறும். அநேகருடைய கல்லீரல் பிரச்சனைகள் மாறும். அநேகருடைய நுரையீரல் பிரச்சனைகள் மாறும். அநேகருடைய யூட்ரஸ் பிரச்சனைகள் மாறும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பட்டணத்தில் எந்த அளவிற்கு அற்புதங்கள் நடந்ததோ அதே அளவிற்கு ஆண்டவராக தெய்வம் இந்த மைதானத்தில் மட்டுமல்ல, இதை கவனித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்விலும் அதை செய்ய போகிறார். பிலிப்பு பிரசங்கித்த போது அற்புதங்கள் நடந்தது. என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, சிதறி போன மனிதன் மௌனமாக இருக்கவில்லை. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அழைக்கப்பட்ட நீங்கள் மௌனமாக இருக்க முடியாது. தரிசனத்தை பெற்ற நீங்கள் மௌனமாக இருக்க முடியாது. அற்புதத்தை பெற்ற நீங்கள் மௌனமாக இருக்க முடியாது. ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்கள் மௌனமாக இருக்க முடியாது. சுவிசேஷ ஒளியை அனுபவித்த நீங்கள் மௌனமாக இருக்க முடியாது. இந்த பிலிப்பு பட்டணத்திற்குள்ளே இறங்கி சென்று இயேசுவை உயர்த்திய போது அற்புதங்கள் நடந்தது என்றால், அநேக மந்திரவாத கட்டிற்குள்ளே, அநேக பிசாசு போராட்டத்திலே, அநேகர் மரண கண்ணியிலே இந்த கூட்டத்திலே வந்திருக்கலாம். ஆண்டவராக தெய்வம் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லா தேவ பிள்ளைகளும் உற்சாகமாக இருந்தால் மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அற்புதத்தினால் சந்தோஷம். என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, ரட்சிப்பினால் சந்தோஷம், அற்புதத்தினால் சந்தோஷம். உங்களுக்கு ஆண்டவராக தெய்வம் தந்து கொண்டிருக்கின்ற அற்புதத்தால் நீங்கள் சந்தோஷப்பட முடியும். உங்களுக்கு ஆண்டவராக தெய்வம் வியாதியை குணப்படுத்தும் போது நீங்கள் சந்தோஷப்பட முடியும். உங்களுக்கு நல்ல வீட்டை தரும்போது நீங்கள் சந்தோஷப்பட முடியும். உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்வை தரும்போது நீங்கள் சந்தோஷப்பட முடியும். உங்களுக்கு நல்ல அற்புதத்தை செய்யும் போது நீங்கள் சந்தோஷப்பட முடியும். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம். பிசாசின் கிரியையை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று இயேசுவின் காலகட்டத்தில் இது போன்ற அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. அப்படி என்றால் இந்த காலகட்டத்திலும் இந்த அற்புதங்கள் நடக்கும். இயேசுவின் காலகட்டத்தில் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டது. அநேக பிசாசை இயேசு துரத்தினார். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, அநேகருடைய வியாதியை இயேசு குணப்படுத்தினார். அதே அற்புதத்தை பிலிப்பு செய்தார். அதே அற்புதத்தை எங்களை கொண்டு ஆண்டவராக தெய்வம் செய்து கொண்டிருக்கிறார். எங்கள் ஊழியத்திலே அநேகர் விடுவிக்கப்படுகிறார்கள். அநேக பிசாசின் கட்டுகள் உடைத்தறியப்பட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, எங்கள் ஊழியம் வளர்வதற்கு காரணம் என்ன? அற்புதங்களை ஆண்டவராக தெய்வம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மைதானத்திற்கு கடந்து வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அற்புதத்தை ஆண்டவராக தெய்வம் செய்வார் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியினால் சந்தோஷம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா எல்லாம் கை தட்டு உற்சாகமா எல்லாரும் ரெண்டு பக்கம் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. பரிசுத்த ஆவியினால் சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5:5 வாசிக்கிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, இந்த அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அந்த மனிதன் சந்தோஷம் உள்ள மனிதனாக மாறிவிடுகிறார். இந்த அபிஷேகத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 30 ஆண்டு காலம் காத்திருக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானன் கீழாக யோர்தான் நதிக்கரையிலே ஞான
ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். ஞானஸ்நானம் பெற்று கரையேறிய போது ஆவியானவர் புறாவை போல இறங்கி பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து இப்படி சொல்ல ஆரம்பித்தது. என்ன சொன்னது தெரியுமா? இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்ற சத்தம் உரைத்தது. அதே போல இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு சந்தோஷத்தை தருகிறது. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு இந்த அபிஷேகம் ஒரு சந்தோஷத்தை தரும். பரிசுத்த ஆவியை பெறாமல் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. பரிசுத்த ஆவியை பெறாமல் பரிசுத்தமாய் வாழ முடியாது. கோர்நேலியு வீட்டில் இது போல திரளான ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் பிரியமானவர்களே, பேதுரு பிரசங்கித்த போது அற்புதங்கள் நடந்தது என்றால் இந்த கூட்டத்திலும் அந்த அற்புதங்கள் நடக்கும். இந்த இடத்திலும் அந்த அற்புதத்தை ஆண்டவராக தெய்வம் செய்வார். அந்த அற்புதத்தை இந்த மைதானத்திலே நிறைவாக்குவேன் என்று ஆண்டவராக தெய்வம் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகையினாலே இந்த அபிஷேகத்தை பெற்று சந்தோஷமாய் வாழ ஆண்டவராக தெய்வம் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஒரு ராஜா திரளான மண்பாண்டத்தை செய்து அந்த மண்பாண்டத்தை மண்ணிற்கடியிலே புதைத்து வைக்க ஆரம்பித்தார். அதிலே ஒரு மண்பாண்டத்திலே கொஞ்சம் வைரம் வைடூரியம் இவை அனைத்தையும் அப்படியே நிரப்பி வைத்தார். எல்லா மண்பாண்டமும் ஒன்று போல காட்சியளித்தாலும் ஒரே ஒரு மண்பாண்டம் விலையேறப்பட்டதாக இருந்தது. அந்த மண்பாண்டத்திற்குள்ளே மிகப்பெரிய ரத்தினங்கள் இருந்தது. அதே போல இங்கு வந்திருக்கின்ற எல்லா மனிதர்களுக்குள்ளும் எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ளும் அந்த விலையேறிய பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேகம் ஊற்றப்படுவதை பார்க்கிறேன். பின்னால இருக்கிற அநேகருக்கு ஆண்டவராக தெய்வம் அந்த சந்தோஷத்தை தரப்போகிறார். யாரும் பிரியமானவர்களே எழும்பி போக வேண்டாம். ஆண்டவராக தெய்வம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த வார்த்தைகள் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்விற்கும் மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். ஆகையினாலே எல்லா தேவ பிள்ளைகளும் வாழ்விலே ரட்சிக்கப்படும் போது மிகுந்த சந்தோஷம், அற்புதங்களினால் மிகுந்த சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த சந்தோஷ பெருவிழா உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்விற்கும் உங்கள் எதிர்காலத்திற்கும் மிகுந்த மாற்றத்தை கொண்டு வரும். சந்தோஷம் இழந்து வந்த ஒவ்வொரு மனிதனை சந்தோஷப்படுத்த இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசுவின் பிறப்பு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்தது. இதே 25ஆம் ஆண்டிலே ஆண்டவராக தெய்வம் மாபெரும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தருவேன் என்று வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாம் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த 3 விதமான காரியத்தை அடிப்படையாக கொண்டு ஆண்டவருக்காக நின்றால் உங்கள் வாழ்வு வளமாக மாறும், உங்கள் குடும்ப வாழ்வு வளமாக மாறும், உங்கள் தனிப்பட்ட வாழ்வு பிரியமானவர்களே சந்தோஷமுள்ளதாக இருக்கும். சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கூட்டம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிற கூட்டம். இந்த கூட்டம் உங்களுக்கு சமாதானத்தை தருகிற கூட்டம். இந்த கூட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிற கூட்டம். இந்த வசனத்தின் வாயிலாக ஆண்டவராக தெய்வம் மிகப்பெரிய சமாதானத்தை எங்கள் கிராமத்திற்கு, ராலி காட்டு விளை பிராந்தியத்திற்கு, மேக்கா மண்டபத்திற்கு, பத்மநாபபுரம் தொகுதிக்கு, குமரி மாவட்டத்திற்கு, தமிழகத்திற்கு, இந்திய தேசத்திற்கு, அண்டை மாநிலத்திற்கு, முழு உலகத்திற்கும் ஆண்டவராக தெய்வம் சந்தோஷத்தை சமாதானத்தை தருவார் என்று சொல்லிக் கொள்கிறேன். யுத்தம் நடக்கின்ற இடத்திலே மிகப்பெரிய துக்கம், ஆனால் ஆண்டவராக தெய்வம் ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவர். இந்த கூட்டத்தில் யாராகிலும் துக்கத்தோடு வந்திருந்தால் உங்கள் துக்கத்தை ஆண்டவராக இயேசு சந்தோஷமாய் மாற்றி இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று என்னுடைய வார்த்தையை சுருக்கிக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். தயவு செய்து யாரும் போக வேண்டாம். உங்களுக்கு உணவு ஆயத்தமாக இருக்கிறது. எல்லா கட்சி பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள் அனைவரும் அமர்ந்து உணவருந்தி செல்ல அன்பாய் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்பேன். ஆண்டவராக தெய்வம் அற்புதம் செய்வார். எல்லாரும் அப்படியே நிற்கின்ற இடத்திலே ஆண்டவராக தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாருக்காக ஜெபிக்க போறேன். எல்லாரும் யாரும் தயவு செய்து போக வேண்டாம். தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். கால தாமதமானாலும் சூழ்நிலைகளை கருதி நீங்கள் பொறுத்துக் கொண்டால் நிச்சயமாக கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு வாகன வசதிகள் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கொண்டு விட ஆயத்தமா இருக்கிறோம். முடிந்தவர்கள் எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்திற்காக கொடுத்தவர்கள், இந்த கூட்டத்திற்காக உழைத்தவர்கள், இந்த கூட்டத்திற்காக ஜெபித்தவர்கள், இந்த கூட்டத்திற்காக ஜெபக்குழுக்கள், ஏராளமான கண்விழிப்புகள், ஏராளமான பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த மைதானத்திலே ஆண்டவராக இயேசு இறங்கி வந்திருக்கிறார். ஆகையினாலே நான் சந்தோஷமாக இருப்பதற்கு ரட்சிக்கப்படுவேன். நான் சந்தோஷமாக இருப்பதற்கு அவருடைய அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவேன். நான் சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த தேசத்தில் அவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுவேன். அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வேன் என்று எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் குறிப்பிட்ட நிமிடம் மாற்றும். எல்லாரும் அப்படியே வியாதியோடு இருக்கிற பிள்ளைங்க முன்ன வரலாம், கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைங்க முன்ன வரலாம், துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைங்க முன்ன வரலாம். யாராக இருந்தாலும் அப்படியே முன்ன வாருங்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கரங்களை தட்டி, எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி, எல்லாரும் வழி தப்பி நான் தீர்ந்தேன்,
பாவ பழியாதை சுமந்தலைந்தே வழி தப்பினார் தீரின் எல்லாம் கரம் தட்டு வச்சாங்கம்மா. பாவ பழியாதை சுமந்தலைந்தே அவர் அன்பு கூறாலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு கூறாலே அழைத்தது என்னையே. அந்த நண்ப நாளில் இந்த பாரம் நீங்கிற்றே, அந்த என்ப நாளில் அந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோபித்திட தேவபுத்தர் உடன் வருவார். சத்துரு சோபித்திட தேவபுத்தர் உடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு அந்த சொந்தமானாரே. எல்லாம் அந்த நல்ல இயேசு அந்த சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. மகிழ்வோம் மகிழ்வோம், தீனமாக பாஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தீனமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம், தீனமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தீனமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து பாடுவோம். கொண்டாட கைத்தட்டு உற்சாகமா உங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு பெரிய சந்தோஷத்தின் நாள் இது, ஒரு பெரிய மகிமையின் நாள் இது, ஒரு பெரிய மகத்துவத்தின் நாள் இது, ஒரு பெரிய உன்னதமான நாள் இது. எல்லாரும் அப்படி உற்சாகமாய் எல்லா கரங்களை காட்டி மேடமான ரிவல் கம ரகதல ரிவல் சந்தர போடபோ இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளையை உத்தத்தோடு வந்திருக்கலாம், எங்கள் பிள்ளையை கலக்கத்தோடு வந்திருக்கலாம், எங்கள் பிள்ளையை பிரச்சனையோடு வந்திருக்கலாம், எங்கள் பிள்ளையை போராட்டத்தோடு வந்திருக்கலாம், எங்கள் பிள்ளையை மரண கண்ணியோடு வந்திருக்கலாம். என் ஆண்டவர் தொடுவீராக, என் ஆண்டவர் தொடுவீராக, என் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை தொடுவீராக, அற்புதம் செய்வீராக, சந்தோஷத்தை தருவீராக. பலவிதமான பாரத்தால் துக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சந்தோஷத்தை தருவதற்காய் நன்றி. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் நாள். ஆண்டவராக தெய்வம் நம்மை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். மகா பரிசுத்தமும் மட்டில்லாத கிருபை மிகுந்த இரக்கமுள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல பொழுதுக்காக நன்றி. திரளாய் வந்த எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வந்து வாழ்த்து சொன்னேன் ஆண்டவரே, சிறப்பு உரையாற்றினேன், தலைமை உரையாற்றினேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி. திரளாய் வந்திருக்கின்ற எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி. அநேக பிள்ளைகளை தொட்டீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பிராந்தியத்தில் இருக்கின்ற அனைத்து போராட்டத்தை கர்த்தர் மாற்றினீரே, அதற்காய் நன்றி. திரளான ஜனங்கள் உம்மை அறிய ஆண்டவராக தெய்வம் உதவி செய்தீரே, அதற்காய் நன்றி. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். குறிப்பாக பஞ்சாயத்து தலைவி ஆண்டவரே, அருமையான அண்ணன் மனோஜ் தங்கராஜ் அவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக அன்பு தகப்பனே, மேடை அலங்கரித்த கணத்துக்குரிய போதகர்கள், ஊழியத்திற்கு உதவி செய்கிற ஊழிய பெருமக்கள், ஜெபக்குழுக்கள், பாடகர் குழுக்கள் வந்து ஜெபித்த வாழ்த்திய ஆசீர்வதித்த ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். சேர்மானுக்காக ஜெபிக்கிறோம். கலந்து கொண்டிருக்கிற அத்துணை கட்சி பிரமுகர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக மணிப்பூர் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவராக தெய்வம் அற்புதம் செய்வீராக. சிறுபான்மை மக்கள் உடைக்கப்படுவதும் சிறுபான்மை மக்கள் மிகவும் துன்புறுத்தப்படுவதையும் பார்க்கிறீர். அந்த தேசத்திற்கு மனமரங்கும். இஸ்ரவேல் தேசத்துக்கும் ஆண்டவரே, ஈரானுக்கும் பலஸ்தீனத்திற்கும் ஏமனுக்கும் லெபனானுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்த செய்திகள் மாறட்டும். தேசத்திலிருந்து யுத்தத்தின் செய்தியை மாற்றி சந்தோஷத்தை தருவீராக. உலகளாவிய சந்தோஷத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும். முழு உலகமும் சந்தோஷமாய் காணப்பட கிருபை தாரும். எங்கள் தேசம், எங்கள் மாவட்டம், எங்கள் மாநிலம் சந்தோஷமாய் இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு காரியத்தை பொறுப்பெடுப்பதற்காய் நன்றி நன்றி. அனைவர் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து விருந்தை ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.